பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் படகிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஜஃப்னாவில் ஆமிகான் என்பதான இடத்துல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கப்பல் பயணத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களோடு கூட படகிலே அவர் பயணித்து கொண்டிருந்தார். பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தெரியும், படகு ஓடும் பொழுது சீஷர்கள் எல்லோருமே கடலிலே பயங்கரமான சுழல் காற்று உண்டான பொழுது பயந்து ஆண்டவரை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எழுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கப்பல் யாத்திரை, அதாவது நம்முடைய வாழ்க்கை என்கிறதான யாத்திரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் தனியாய் விடவில்லை. அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அவரை மீறி அவரால் உண்டாக்கப்பட்டதான காற்றும் கடலும் அலைகளும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. காற்றும் கடலும் அலைகளும் இந்த உலகத்தின் கஷ்டங்களுக்கு, இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை படகிலே உங்களுக்கு விரோதமாய் மோதி அடித்து கொண்டிருக்கிற காற்றும் கடலும் உங்களை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கை என்ற படகிலே உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். ஒரு தீங்கும் உங்களை அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நியமித்திருக்கிறதான அந்த கரைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.